ஹாய் பிள்ளைகள். இன்னைக்கும் ஆண்டி உங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தர வந்திருக்கிறேன். நீங்களாம் ஆயத்தமா இருக்கிறீங்களா? பாடத்தை கேட்க முன்னால ஒரு பாட்டு பாடினீங்களா? சரி. இப்ப நாங்க கதைக்கு போகிறோம். இன்றைக்கு இயேசு பேதுருவின் மாமியை கூட குணப்படுத்தினதை பத்தி தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். உங்களோட வீட்டுல சுகம் இல்லாம உங்களோட பெற்றோர் இல்லாட்டி மாமி மாமா தாத்தா பாட்டி இல்லாட்டி நீங்க இருந்த சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஞாபகமா? அப்ப எப்படி நீங்க இருந்திருப்பீங்க? சோகமா இருந்திருப்பீங்க இல்லையா? துக்கமா படுத்து கொண்டிருப்போம். எங்களுக்கு சரியான கவலையா இருக்கும். நாங்க சுகம் இல்லாம இருக்கிறோம்னு, எங்களுக்கு பலமையா செய்யக்கூடியதுகளை நாங்க செய்ய முடியாது. அதே நேரத்துல எங்கட பெற்றோர் சுகம் இல்லாம இருந்தாங்க, இன்னும் கவலையா இருப்போம். என்ன சொன்னா, எங்களுக்கு எல்லாமே செய்யறது எங்கட பெற்றோர். ஆனா அவங்க எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம படுத்த படுக்கையா இருக்க நேரம், எங்களுக்கு பார்க்கிற நேரம் சரியான கஷ்டமா இருந்திருக்கும் தானே? ரைட். அந்த மாதிரிதான் எங்களுக்கு எப்பவும் இருந்திருக்கு. நாங்க ஒரு நாள் இயேசு தொழுகை கூடத்துல இருந்து வார நேரத்துல பேதுருவோட வீட்டுக்கு போறாரு. யாக்கோபு யோவானை கூட்டிக் கொண்டு அந்திரேயா பேதுருவோட வீட்டுக்கு போறாரு. போற நேரத்துல பேதுருவோட மாமி வந்து சுகம் இல்லாம காய்ச்சல்ல படுத்து கொண்டிருக்கிறாங்க. பொதுவா வீட்டுல வந்து பெரியவங்க இருந்தாங்கன்னு சொன்னா ஆக்டிவா என்ன செய்வாங்க? உபசரிப்பாங்க இல்லையா? வீட்டுக்கு வாராக்களை உபசரிப்பாங்க, சாப்பிட கொடுப்பாங்க, டீ கொடுப்போம், காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்போம், கொடுப்போம். சாப்பிட ஏதாவது நாங்க குடுப்போம். இந்த மாதிரி நாங்க சரியான உபசரிப்போம். ஆனா பேதுருவோட மாமி படுத்த படுக்கையா இருக்காங்க. இப்ப இது ஏசப்பாக்கு தெரிய வருது. ஏசப்பாக்கு சொல்றாங்க சுகம் இல்லாம இருக்காங்கன்னு. அப்ப ஏசப்பா அவங்களோட அருகில போய் அவங்களோட கைய பிடிச்சு அவங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. சரியா? எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்குன்னு. காய்ச்சல் வந்து படுத்து கொண்டிருந்து உங்களுக்கு சுகம் கிடைச்சா எப்படி இருந்திருக்கும்? சந்தோஷத்தோட மாமி போய் திரும்பவும் அவங்கள உபசரிக்கிறத நாங்க பார்க்கலாம். இன்றைய நாள்ல பிள்ளைகள் அப்ப இந்த கதையில இருந்து நாங்க என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாங்க சுகம் இல்லாத நேரங்கள்ல நாங்க இன்னைக்கு யோசிப்போம், நாங்க ஜெபிச்சிருக்கோமா? நாங்க ஏசப்பாடு விடத்துல சுகத்தை நாங்க கேட்டிருக்கோமா? ஏசப்பா சுகம் கொடுக்க வல்லவர். வேதத்துல நாங்க பார்க்கிறோம் தானே? அநேகருக்கு சுகம் கொடுக்கிறவராக இருந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். அப்ப நாங்களும் எங்கட நண்பர்கள் சுகம் இல்லாம இருந்தாலோ, இல்லாட்டி எங்கட பெற்றோர், குடும்பத்தினர் யாரா இருந்தாலும் நாங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். நாங்க இயேசுபாவனிடத்திலே சுகத்தை கேட்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும். இயேசு சுகம் கொடுக்க வல்லமை உள்ளவர். மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் செயற்படுவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற நேரத்துல சுகம் கொடுப்பார். அது மாத்திரம் இல்ல, நாங்க சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு, இயேசப்பா சுகத்தை கொடுத்ததுக்கு பிறகு மாமி என்ன செய்தாங்க? திரும்பவும் உபசரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது போல நாங்க இயேசப்பாவுக்கும் சுகம் பெற்றுக் கொள்கிறது மாத்திரமல்ல, அவருக்காக சேவை செய்கிறவர்களாக, சேவை செய்கிற பிள்ளைகளாக நாங்க இருக்கணும்ன்றத இன்றைய நாளிலே நாங்க கற்றுக்கொள்கிறோம். அதோட உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை நான் கேட்க போறேன். ஆண்டவருக்காக பெற்றுக்கொண்ட சுகத்திற்காக அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். தேங்க்யூன்னு சொல்லி நாங்க பார்க்கணும் தானே. 10 குஷ்டரோகிகளை சுகப்படுத்தி ஒருத்தர் தான் வந்து இயேசுப்பாக்கு நன்றின்னு சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அப்படி இல்லாம நாங்களும் நன்றியுள்ள பிள்ளைகளாய் நாங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிற சுகத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் நாங்க இருக்கணும்ன்றதை நாங்க இன்றைய நாள்ல பார்க்கிறோம். உங்களிடத்துல சில கேள்விகளை ஆண்டி கேட்க போறேன்.
நீங்க ஆன்சர்ஸ் பண்ண போறீங்க. அப்ப நான் கதைய சொல்லிட்டு நீங்க இதுக்குரிய பதில நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். முதலாவது கேள்வி. காய்ச்சலாய் கிடந்தவர் யார்? காய்ச்சலாய் கிடந்தவர் யார்? யார்? பேதுருவின் மாமி. அடுத்தது. அதை பற்றி இயேசுவிடம் சொன்னவர் யார்? இயேசுவுக்கு யார் வந்து சொல்றாங்க மாமிக்கு சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு? நண்பர்கள். நண்பர்கள் வந்து சொல்றத நாங்க இங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி. இயேசு யாருடன் சீமோன் வீட்டுக்கு வந்தார்? நான் சொன்னேன் 2 பேரோட பேரையும். யாரோட? யாக்கோபு, யோவான். அடுத்த கேள்வி. இயேசு பேதுருவின் மாமியாருக்கு செய்தது என்ன? என்ன செய்தார்? கைய பிடிச்சு தூக்கி சுகத்தை கொடுக்கிறது நாங்க இங்க பார்க்கிறோம். சரி, அடுத்த கேள்வி. அடுத்ததாவது நீங்க டக்குன்னு சொல்றீங்களான்னு பார்ப்போம். பின்பு அவர் செய்தது என்ன? அதாவது மாமி சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பேதுருவின் மாமி செய்தது என்ன? பழையபடி பணிவிடை செய்ததை நாங்க பார்க்கலாம். சரியா? போய் அவங்க வேலை செய்யறது, உபசரிக்கிறது நாங்க பார்க்கலாம். இப்ப இதுதான் இன்றைக்கு நாங்க கற்றுக்கொண்டோம். சரி, இன்றைய நாளுக்குரிய மனன வசனத்தை நாங்க கேட்கலாம். வாங்க. மனன வசனம். எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். எல்லா நோயாளர்களையும் இயேசு குணமாக்கினார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எனக்கு நீர் சுகம் தருவதால் உமக்கு நன்றி. சுகமில்லாமல் இருக்கும் அனைவருக்காகவும் உம்மிடம் மன்றாட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இன்றைக்குரிய செயற்பாடு என்ன? இன்றைக்குரிய செயற்பாடு நாங்க படித்த கதையே அழகான சித்திரமாக உங்களோட புத்தகத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் புக்ல இருக்கு. நீங்க கலர் பண்ண போறீங்க. சரியா? சரி. இன்னைக்கு படிச்ச பாடத்தை திரும்பவுமா சுருக்கி ஞாபகப்படுத்துறேன் உங்களுக்கு. முதலாவது வந்து எங்களுக்கு தெரிந்தவங்களோ, எங்களோட உறவினர்களோ, எங்களுக்கோ சுகம் இல்லாம இருக்கிற நேரத்துல முதலாவது நாங்க ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். 2வது ஆண்டவரிடத்திலே சுகத்தை வேண்டி நிற்கணும். ஆண்டவர் சுகப்படுத்துவார். இந்த விசுவாசத்தோடு நாங்க சுகத்தை வேண்டி நிற்கணும். 3வது அவர்கள் மீது சுகமில்லாதவங்க மீது கரிசனை உள்ளவர்களாக அவங்களை கவனிக்கிறவராக எங்களோட பெற்றோரா இருந்தா நாங்க அவங்கள கவனிக்கிறவராக இல்லாட்டி எங்களோட மாமி, மாமா இல்லாட்டி யாராவது தெரிந்த உறவினர்களா இருந்தா அவங்கள விசாரிக்கிறவர்களாக நாங்க இருக்கணும். 3வது வந்து விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சுகப்படுத்துவார்ன்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொரு கதையும் சொல்லணும். டாக்டர்ஸ்க்கு அறிவை கொடுத்தவர் கடவுள். ஆனால் டாக்டரை விட மேலானவர் கடவுள். அவர் எங்களுக்கு சுகம் தருவார். என்ற கண்ணால கண்ட ஒரு காரியம், ஒரு வீட்டுக்கு போன நேரத்துல கூட ஒரு ஆண்டி, விசுவாசம் உள்ள ஒரு ஆண்டி, மருந்து குடிக்க முன்னால கூட ப்ரே பண்ணிட்டு தான் அந்த மருந்த குடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு விசுவாசம் மருந்துல இல்ல, ஆண்டவர்ல இருக்கு. மருந்து செயற்படும், அதை விட மேலாய் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறாருன்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தோட அவங்க இன்னும் சுகமா இருக்கிறாங்க. அப்ப அது போல நாங்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. இன்றைய கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை நாங்க கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருப்போம். இன்னொரு நாள் இன்னொரு பாடத்தோட ஆண்டி உங்களை சந்திக்க வரேன். டேக் கேர். பை பாய்.